Hello students, last video நம்ம organization structure நுடைய typesல functional structure பற்றி நம்ம discuss பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னொரு type of organization structure divisional structure பற்றி நம்ம discuss பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை குரூப்பிங் பண்ணுறது ஃபார் இன்டூ ஸ்பெசிஃபைட் டிபார்ட்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், அவங்கள குரூப்பிங் பண்ணி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலையை அவங்க செஞ்சு ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம். இதில் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை ப்ராடக்ட்ஸோ இல்லை சர்வீசஸோ அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாம்சங் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களதே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, அண்டு டெலிவிஷன் இருக்குது, ஸ்மார்ட் டிவி, எல்இடி டிவி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை சேம் கம்பெனியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளான இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸை, அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் மட்டும் வச்சு அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு மெத்தடாலஜி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதாவது இப்போ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கான டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் தேவைப்படும் இல்லையா? அதுக்கான ஒரு ப்ராடக்ட் லைனு, ஒர்க்கிங் லைனே, மெத்தடாலஜியே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் கண்டிப்பாக அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சூட்டபிளாக இருக்காது. இந்த இடத்துல டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பர்டிகுலர்லி ட்ரூ those enterprises which have more than one category of product. more than one category of product ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் although every organization performs a set of homogeneous functions, as it diversifies into varied product activities, the need for more evolved structural design is felt to cope with the emerging complexity. ஸோ ஒவ்வொரு நான் இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தடாலஜி ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அதனுடைய ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர், ஒர்க்கிங் கல்ச்சரே எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற இந்த மெத்தடாலஜி தான் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கம்ப்ரைசஸ் ஆஃப் செப்பரேட் யூனிட்ஸ் ஆர் டிவிஷன்ஸ். ஸோ இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா செப்பரேட் பிஸ்னஸ் யூனிட்டாக, செப்பரேட் டிவிஷனாக தான் அதை நடத்துவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது மொபைல் ஃபோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அதே டிவி அப்படின்னா அதுக்கு வேறு டிவிஷன் இருக்கும். இதே சேம் மெத்தடாலஜியோ சேம் ஃபங்க்ஷனே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா? மொபைலுக்குன்றது வேறு ஃபீச்சர்ஸ். ஸோ அதற்கேற்ப அதனுடைய ப்ராடக்ட் லைன் ஒர்க் இருக்கும். இப்போ டெலிவிஷன் அப்படின்னும் பொழுது அதற்கேற்பதற்கான ஒரு ப்ராடக்ட் ஒர்க் லைன் இருக்கும் இல்லையா? ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அது ஒரு செப்பரேட்டான ஒரு டிவிஷனாக தான் அதை ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லா ஒர்க்கையுமே ஒன்றா செட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்னால் எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனை கோலை தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஒர்க்கிங் கல்ச்சரும் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லைன் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்
செப்பரேட் டிவிஷன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த செப்பரேட் ஈச் டிஃப்ரெண்ட் யூனிட்டாக செயல்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதற்கான ஒரு டிவிஷனல் மேனேஜர் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இப்போ ஒரு இப்போ வந்து சோப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த சோப்புக்கான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டிவிஷனில் அதற்கான ஒரு மேனேஜர் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவார். இன்கேஸ் அவங்களே வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்ஃப்யூம்ஸ்க்கான வந்து டிவிஷன் வந்து செட் பண்ணுவாங்க. இல்லை அவங்களே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிவிஷனாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனேஜர் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? அவங்களுக்கான அதிகாரங்கள் அந்த டிவிஷனில் வந்து என்ன ஒர்க் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த டிவிஷனல் மேனேஜர் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஜென்ரலி மேன் பவர் இஸ் grouped on the basis of different products manufactured. Each division is multifunctional because within each division's function production, marketing, finance, purchase etc. are performed together to achieve a common goal. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவிஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் எப்படி ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபங்க்ஷன் பேசிஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்களோ ஒவ்வொரு டிவிஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து செப்பரேட்டாக இருக்கும். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து அந்த டிவிஷனுக்கான கோல்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? அந்த டிவிஷனுக்கான கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வேலையை தான் ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க வந்து ஈடுபடுவாங்க. ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் டிவிஷன் இஸ் செல்ஃப் கண்டெய்ன் ஆஸ் இட் டெவலப்ஸ் எக்ஸ்பர்டைஸ் இன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் டு எ ப்ராடக்ட் லைன். ஸோ ஒவ்வொரு டிவிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃப் கண்டெய்ன்டாக, அதாவது அவங்களுடைய ப்ராடக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வேலையினுடைய மும்முரத்தை வந்து அந்த விஷயத்தில் தான் வந்து அவங்க டிவிஷனுக்கு ஒரு அந்த ப்ராடக்டை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது அப்படின்றதுல மட்டும்தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக செல்ஃப் கண்டெய்ன்டாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. மற்ற டிவிஷன்ஸ் பற்றிலாம் அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஒரே கம்பெனி தான் ஆனாலும் மற்ற டிவிஷன்ஸ் பற்றி இவங்க வந்து எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் செல்ஃப் கண்டெய்ன்டாக அவங்க என்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், வித்தின் ஈச் டிவிஷன் த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் டென்ஸ் டு பி அடாப்டட். ஒவ்வொரு டிவிஷன்லேயும் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிவிஷன்லேயும் வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், R&D எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒவ்வொரு டிவிஷன்லேயுமே வந்து இருக்கும். அப்போது ஈச் டிவிஷன்லேயும் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து அடாப்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. However, functions may vary across divisions in accordance with a particular product line. ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேரி ஆகும். சப்போஸ் இவங்க வந்து சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதற்கேற்ப இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபர்தர் ஈச் டிவிஷன் ஒர்க்ஸ் ஆஸ் அ ப்ராஃபிட் சென்டர் வேர் த டிவிஷனல் ஹெட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் இஸ் டிவிஷன். ஸோ இந்த ஒவ்வொரு டிவிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்கவுங்களுக்கான ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது செப்பரேட்டான ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போது அதில் வந்து ஒரு டிவிஷனல் மேனேஜர் தான் வந்து ஒரு ஹெட்டாக இருந்து அந்த டிவிஷனை வந்து அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாகவும் அத்தாரிட்டேட்டிவாகவும் அந்த மேனேஜர் தான் வந்து இருப்பார். அதே போல் அந்த ப்ராடக்ட் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டோ லாஸோ அதுக்கும் யார் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த டிவிஷனல் மேனேஜர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்.
ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் சரி, ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை வந்து அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராஃபிட் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக யார் இருப்பாங்க அப்படின்னா, அந்த டிவிஷனல் மேனேஜர் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கம்பெனி மே ஹேவ் டிவிஷன் லைக் காஸ்மெட்டிக் க்ளோதிங். ஸோ இதுதான் அதாவது ஒரு கம்பெனியே வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சில கம்பெனிஸ் அதே அதே கம்பெனி வந்து டெக்ஸ்டைல்ஸ் கிளாத்திங் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஷூஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த இடத்துலலாம் இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஒவ்வொரு டிவிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லைனை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணுவாங்க இல்லையா? அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற ஒர்க்கு தான் வந்து அந்த இடத்துல பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷன், அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்காகட்டும் சரி, இல்லை டிவிஷனல் ஹெட்டுக்காகட்டும் சரி, அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றின ஸ்கில்ஸ் வந்து என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷன், அந்த ப்ராடக்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்ன விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் செட் ஆகட்டும் சரி, எப்படி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸை இன்னோவேட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஸ்கில் செட் ஆகட்டும் சரி, இது எல்லாமே வந்து பாசிபிலிட்டி வந்து இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து கிடச்சிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த டிவிஷன் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஹையர் பொசிஷன், அதாவது என்ன அது ரிலேட்டடான விஷயங்கள்னாலும் அதற்கேற்ற ஒரு ஸ்கில் செட் அவர் டெவலப் பண்ணிக்கிறதுனால அவர் வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஹி கெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் டு எ பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிஷனல் ஹெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவருக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிவிஷனல் ஹெட்ஸ் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஓகேவா? பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிவிஷனல் ஹெட்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் ப்ராஃபிட். ஸோ ஒவ்வொரு டிவிஷனல் ஹெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிஷனில் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ரெவின்யூஸ், அதில் வரக்கூடிய வருவாயாகட்டும், அதில் ஆகக்கூடிய செலவுகள் ஆகட்டும், ஓகேவா? அதாவது அந்த டிவிஷன்லேயே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வரக்கூடிய ரெவென்யூஸ் ஆகட்டும், இல்லை வந்து செலவுகள் ஆகட்டும், எல்லாமே வந்து யார் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனல் ஹெட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் ப்ரொவைட்ஸ் அ ப்ராப்பர் பேசிஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கில் வந்து ஏதாவது ஒரு லேகிங் ஆகுது அப்படின்னா ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக வந்து அவங்களுடைய புவர் பர்ஃபார்மன்ஸுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதற்கான ஒரு ரெமிடியல் ஆக்ஷன், அதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரமோட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இனிஷியேட்டிவ். அதாவது எல்லா டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவிஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ சரி, இல்லை ஏதாவது ஒரு புதுவிதமான ஒரு இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதற்காக ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப இருக்குது
அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபெசிலிட்டேட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிவிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, ஓகே, அது ரிலேட்டடாக இன்னொரு டிவிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இன்னொரு ப்ராடக்ட் லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ப்ராடக்ட் லைனை சப்போஸ் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்ஃப்யூம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வேறு சில ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த டிவிஷனை டிஸ்டர்ப் பண்ணாமையே அவங்க வந்து புதுசாக ஒரு டிவிஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் க்ரோ பண்ணுறதுக்கும் இந்த டிவிஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கான்ஃப்ளிக்ஸ், சண்டை சச்சரவுகள், டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ்க்கு வந்து சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து இவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மெயின் ஆர்கனைசேஷன்லேருந்து இந்தந்த டிவிஷனுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ்க்கும் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வந்து அங்கே வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவிஷனும் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க. அப்படின்னும் பொழுது அவங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இட் மே லீட் டு இன்க்ரீஸ் இன் காஸ்ட் சின்ஸ் தேர் மே பி டூப்ளிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அக்ராஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல டூப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ டூப்ளிகேஷன் வருது அப்படின்னா அதிகப்படியான ரிசோர்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய காஸ்ட்டும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. So providing each division with separate set of similar functions increases expenditure. ஒரே விதமான ஃபங்க்ஷன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. செப்பரேட் டிவிஷனாக ஒர்க் அவுட் பண்ணாலுமே ஆனால் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து தனித்தனியான காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா. இப்போ ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்றா இணைந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே அவங்க வந்து செயல்படலாம். ஆனால் அவங்க வந்து ஒரே விதமான ஃபங்க்ஷனுக்கு கீழே ப்ராடக்ட் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னும் போது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதற்கான செலவுகள் செய்தால் போதும். சிமிலராக இருந்தும் டிஃப்ரெண்ட் டிவிஷனாக வந்து செயல்படுது அப்படின்னா அதற்குரிய காஸ்ட்டும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இட் ப்ரொவைட்ஸ் மேனேஜர்ஸ் வித் அத்தாரிட்டி டு சூப்பர்வைஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு பர்டிகுலர் டிவிஷன். ஸோ அந்த பர்டிகுலர் டிவிஷன் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிஷனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரமும் சரி டிசிஷன் மேக்கிங்கும் சரி யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த டிவிஷனல் மேனேஜருக்கு கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த டிவிஷனல் மேனேஜர் வந்து ஒரு சில டைம் வந்து தன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து அவங்க சில விஷயங்களை செயல்படுத்தி ஆர்கனைசேஷனுக்கான நலனை வந்து அவங்க விட்டு கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல வந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் டிசிஷன் எடுக்கிறாங்க, அவங்கள தான் அங்கே அதிகாரத்தன்மை வந்து அந்த டிவிஷனில் இருக்குது அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய தனிப்பட்ட ஒரு நலனுக்கு தனிப்பட்ட லாபத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்திற்கு அந்த இடத்துல ஆர்கனைசேஷனுடைய நலனை வந்து அவர் வந்து பார்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. So these are all the disadvantages of divisional structure. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா. ஃபார்மேஷன் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து டிவிஷன்ஸை பிரிக்கிறாங்க. ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும்
ஃபங்க்ஷனல் ஸ்பெஷலைசேஷன். ஆனால் டிவிஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டை ஸ்பெஷலைஸ் பண்ணி தான் டிவிஷன்ஸையே வந்து பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் டு ஃபிக்ஸ் ஆன் ஏ டிபார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அவங்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து நம்ம அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்கிறது அப்படின்றது வந்து டிஃபிகல்ட்டு. ஆனால் இந்த இடத்துல டிவிஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்க எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண, அதாவது ஈஸியாக ஒவ்வொரு ஒர்க்கரும் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மேனேஜரியல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் மேனேஜர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே வந்து டிவிஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது செல்ஃப் கண்டெய்ன்டாக இருப்பாங்க. ஓகேவா? சான்ஸ் டு பர்ஃபார்ம் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் மேனேஜரல் டெவலப்மெண்ட். எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே அவங்க வந்து பார்க்குறதுனால ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லைனை மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது எல்லா ஃபங்க்ஷன்ஸ் தட் இஸ் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையிறதுனால மேனேஜரல் டெவலப்மெண்ட்ன்றது அந்த இடத்துல பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் டூப்ளிகேட்டட். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் வந்து அந்த இடத்துல வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் வேலையை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸோ டூப்ளிகேஷனுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் டூப்ளிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹென்ஸ் காஸ்ட்லி. ஆனால் டிவிஷன் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸை வந்து டூப்ளிகேஷன் ரிப்பீட்டடாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால அங்கே காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோஆர்டினேஷன் டிஃபிகல்ட் ஃபார் ஏ மல்டி ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் டிவிஷனல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் மல்டி ப்ராடக்ட் கம்பெனினா அது வந்து டிவிஷன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பிகாஸ் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் டு எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் இன்டகிரேட்டட் இன் ஒன் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றாக இணைஞ்சு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான வேலையை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸோ டிவிஷனல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கோஆர்டினேட்டிவாக ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிவிஷன் ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.